ஹாய் கைஸ், நான் நினைப்பேன் நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரை பிஆர் ரேங்கர் போக போகிறோம். என்னடா பிஆர் ரேங்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஆர் ரேங்கரை போய் கொஞ்சம் மாதிரி கில்ல இருப்போம் அப்படின்னு வந்துருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் மறுபடியுமே ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. என்ன செய்ய முடியும்? ஃபோன் ஸ்க்ரீன் உடஞ்சி போச்சு. ஏன்னா ஒன்றுமே செய்ய முடியல. ஐயோ நான் தாங்க முடியல. ஸ்க்ரீன் வேறு உடஞ்சி வச்சு நான் என்ன செய்யுது? ஐயோ மறுபடியும் நான் அது சரி பண்ணி ஒக்குடி என்னென்ன பாடுபட்டுன்னு எனக்கு தான் தெரியும். நான் அண்ணன்கிட்ட கொடுத்து சரி பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே எனக்கு ஏங்க தெரியும், யாரும் தெரியும் தான் பாரு கஷ்டத்தை. நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன் ஃபோனு கீழே வச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் பார்த்துறேன் எப்போயும் சாப்பிடுவேன். இந்த டேபிளில் உட்காந்து திடீர்னு நான் சாப்பிட்டு இருக்கணும், திடீர்னு ஃபோனு கீழே விட்டுச்சு. அதோடு உடஞ்சிடுறாங்க. திருப்பி ஃபீல் ஆகிட்டேன். அழுத்தேன். ஏன்டா எல்லா யூடியூப் சேனலும் வச்சுருக்கேனே, சரி பண்ணோம்னா நம்ம எல்லா யூடியூப் சேனலும் போயிடுச்சுன்னா மணி ஃபஸ்ட்டு போடணுமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கிற. ஸ்க்ரீன் மட்டும் மாட்டி இருந்தது நல்லது. அப்படி நடந்தாமே இல்லை, நடந்துடுறான். நமக்கு தான் வீடியோ மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமே. பொண்ணு இதுமா ஏன் சோலோவாக வேணான்னா, இவங்க ஓசிக்கில் இருக்கிறவங்க. நீங்கள் சோலோவாண்டா அதுக்கு கூட கீழே இருக்கிறாங்க. இவங்க ஓசிக்கில் இருக்கிறவங்க. ஆகுனா ஓசிக்கில் எடுத்து என்ன செய்ய? ஓசிக்கில் எடுத்துக்கிட்டு இருந்தா நான் எங்கே கில்ல வைக்க? என்னால் கில்ல வைக்க முடியல. ஆனால் சோலோ வந்துட்டேன். இவங்க வேறு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே இருங்கயா, ஃபஸ்ட் டைம் பிஆர் ரேங்க் வரதா? ஏற்கனவே நிறையா ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் இல்லை. இது எத்தனாவது டைம் கூட தெரியாது. நிறையா வாட்டி பிஆர் ரேங்கர் வந்திருக்கேன். ஃப்ரீ ஃபயரை ஒன்றா விளாண்டு கம்ப்ளீட் பண்ணி பார்த்தா எல்லாமே டெலீட் ஆகிடும். மாதிரி ஃபஸ்ட்டு நான் பண்ணி எனக்கு மூச்சே திறந்து போயிடும். எங்கே வாரு ஒன்று இது அந்த நாயாச்சும் ஒருத்தாச்சு. ஓ நீ பொண்ணா? நீ சாரிம்மா தெரியாமல் ஒரு நாய். சரி உருங்க. ஆனால் திருப்பி இதுவே வந்துடுவோம். இன்னொரு தடவை சகாமல் இருந்தால் அது மாதிரி இன்னொரு தடவை சகாமல் இருப்போம். இல்லை இன்னொரு தடவை செத்தா மாதிரி இதுவே ஆக முடியாது. அப்படியே பாட்டு கேட்க முடியும்னா யாரெல்லாம் என்ன செய்கிறாங்களோ அப்படின்னு. சரியா, ஃபஸ்ட்டு போய் ஒழுங்கா கன்று இருக்குன்றா. என்னடா கன்று கொடுத்து வச்சுக்கிய? இந்த கன்னை வச்சு நான் ஒழுங்காக கில்லு கூட அடிக்க முடியாது. இதாங்க ஃப்ரீ ஃபயர் பிரச்சனை. டேய் கரீனா, உனக்கு நியாயமேலையா? இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கொழுப்பையா? சொல்லுமா ஒன்றுத்தாமா கரீனா. ஐயோ கரீனா வச்சுக்கிட்டு நான் என்னென்னலாம் பாடுபடிட்டு இருக்கு. பேர் வேறு கரீனான்னு இருக்கு. கரீனா நல்ல வேறு. கரீனா நல்ல வேறுப்பா. கரீனா நல்ல வேறு. சிறுப்பாடே அடிப்பேன் கரீனா. உன்னை சிறுப்பாடே அடிப்பேன். என்னடா நீங்கள்? இன்னொருத்தன் செத்து தான் திருப்பி வரான், அது ஓகே. ஒரு தடவை செத்து திருப்பி பண்ணிட்டா அது ஒத்துக்கிறான். சரி, அவனுக்கு ஒழுங்கான கன்று கொடுக்காம சில நேரத்தில் ஒழுங்கான கன்று கொடுத்துட்டு பாதி நேரத்தில் மொக்க கண்ணை கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அங்கங்கே தேடணும். இது பீக்கிறவங்க பீக்கு. இது பீக்கிறன்னா அவன் டக்குன்னு கன்று இருக்கணுங்க. இல்லைன்னா வைங்கிறேன் சம்பவம் ஆரம்பிச்சிடும். அவனுக்கு திக்குன்னு பயம் ஆரம்பிச்சிடும். அப்படி சுட்டு போத்துருவாங்க. எப்படியாச்சும் போய் கண்ணு எடுக்க மாட்டோமான்னு. ஓகே, எங்கள் சூப்பர் இது இருக்குது. ஐயோ அடிக்கிறான். ஐயோ போட்டுறான். மெடிக்கெட் போட்டுப்போம். ஐயோ 0 மெடிக்கெட் இருக்க. ஏன்டா பாம்பை போட்ட லூசு பாரு. இருக்குமே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது கைஸ். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கீழே எடுத்துட்டான். சோழி முடிஞ்சு. கில் எடுத்துட்டான். சோழி முடிஞ்சு. ஒன்றுமே செய்ய முடியாது. ஃபஸ்ட் டைம் வர மாதிரி பின்னாடா போங்கடா நீங்கிறவங்க கேமு.
ஓகே, இப்போ 8 ஏறி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் விளையாடினது ஏறி இருக்குது. செகண்ட் டைம் அதாவது போக போக நிறைய ஆகிட்டே போனால், அதாவது ரேங்க் நிறைய ஆகிட்டே போனால் அதெல்லாம் ஏறாது, குறைஞ்சிரும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பிஆர்னால ஏறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஆனால் வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் பிஆர்னால ஏறி இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இந்த பெட் அனிமலும் கிடைச்சிருக்கு, நல்லது. இது எனக்கு ஒன்று வேணாம்னாடே போகிறா, நீங்களும் கீரை வச்சுக்கிட்டு. எனக்கு ஒழுங்கான கில்லு வேணும். நெக்ஸ்ட்டு நல்லா என்ன சொல்கிறது, நல்லா எனக்கு வந்து கன்று வேணும், ஸ்கின்னு வேணும், அவர்தான் நான் சொல்கிறதே. இதுக்கு மேலே ஒன்று கேட்குறேன், காசு வேறு இம்புட்டு செலவு பண்ணி இம்புட்டு வச்சுருக்கேனே, ஏதாச்சும் வாங்குறியா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். இது வந்து ஏன் வாங்க வேஸ்ட் பண்ண காசை? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கங்க, ஏன் காசு வேஸ்ட் பண்ண? அதுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குறேன் காசு வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் வச்சுருக்கேன் நம்ம தலைவன் அவனா. சரி, பிஆர்ங்கிற நாத்தத்தை போட்டாச்சு, இப்போ இதுக்கு போயிடுறாமா? என்னடா அது? ஓ, இது ஒன்று கைஸ். ஹவுஸு என்ன போட்டிருக்கு? ஹவுஸ் கோடா? யாரா நீங்கண்ணா? அதை இப்போ பிஆர்ங்க மட்டும் நம்மளால் விளையாட முடியும், வேறு ஒன்றுமே விளையாட முடியாது. இப்போ என்ன செய்ய முடியும்? பிஆர்ங்க மட்டும் விளையாட முடியும். சரி, நம்மக்கிட்ட கிளாஸ் கோட் இருக்கிற, கிளாஸ் கோடை போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். அதில் போய் வந்து நம்ம வந்து போனோன்னு வைங்கிறேன், கொஞ்சம் காசு கிடைக்கும். நம்ம அதாவது நம்ம வின் ஆகிட்டோன்னு பண்ணிங்கன்னா கொஞ்சமாச்சு இது கிடைக்கும் அவார்டு. அதை வச்சு கொஞ்சம் வந்து இது பெருசாக காசு சம்பாதிச்சிடலாம். ஓகே, போனாமா? அதோட நம்ம லெவலும் ஏற வாய்ப்பு இருக்குது. நம்ம லெவல் 12 இருக்கோம் இப்போ. அதனால தான் எனக்கு பிஆர் ரேங்கும் சிஎஸ்கே, அதாவது சிகேவா பிஆர் ரேங்கிறோம் சிஎஸ்கே சிஎஸ்கே. ஐயோ, வேறு பேர் வேறு வாயில நிறைய மாத்திரம் கைஸ். அது ஏதோ ஒன்று கர்மம், அது வந்து ஏதோ வருது சரியா, தப்பாக நினச்சிக்கடையே தெரியாமல் சொல்லிட்டேன். அது பேர் சிஎஸ்கே ரேங்கா, எஸ்கே ரேங்கு, ஏதோ ஒன்று ரேங்கு கோங்கு. நம்மளுக்கு அதை பற்றி தான் கவலை இருப்பா. இந்த கிளாஸ் குவாடை ஒழுங்காக முடிச்சு போய் ரிவாரை வாங்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் நம்மளோட முக்கியமான நோக்கமே. ஓகே காய்ஸ், போட்டாங்க வந்துட்டாங்களா? டே இருங்கடா, டே பாவியரா. இருற கூட நம்ம நல்ல டைம் இல்லை போல நம்மளுக்கு, இருற கூட கெட்ட டைம் தான் போல நம்மளுக்கு. ஏன் கிலோ ஓசிக்கில் எடுத்துட்டாங்க ஒருத்தன். சரி, நம்ம டீம்லாம் ஜெயிக்க போகணும் உறுதி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு தான் இருக்கான், அவங்க வேலை முடிஞ்சுலாம் அவதான் நம்ம டீம் ஜெயிச்சிச்சு. நல்லதுப்பா, இந்த வாட்டி ஒழுங்கா வரான்ட்டியே. ஓகே, நன்றி. இந்த வாட்டி ஒழுங்கா வரான்ட்டியனால நம்ம இருக்கிறான் சூப்பரான கண்ணு கிடைக்கப்படி. நம்ம இந்த கன் யூஸ் பண்ணோம், அதாவது இது பேர் என்ன? எம்பிஎஸ் கைத்துறனே. இது எம்பி5 சரி, எஸ் மாதிரி இருக்குது, ஆனால் தப்பாக ஃபஸ்ட்டு எம்பி5 கன்று பேராக மறந்து போச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃப்ரீ ஃபயர் விளாண்டு. கன்று பேராக மறந்து போச்சுங்க. என்னங்க செய்கிறது, கன்று பேராக ஒன்றுமே ஆகலை. பாதி இது ஆரம்பிச்சுங்க. P90, இது MIDV, அது என்ன MP40, அது பேராக மறந்துட்டேங்க. இந்த இது பேர் என்ன MP5 பேராக மறந்தே போயிட்டேங்க. என்ன செய்கிறது, இப்படி நிலைமை ஆயிடுச்சு நம்மளுக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஒன்று நிலைமை வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது கைஸ். அவரான் நிலைமையோட முடிஞ்சு அவரை தான் சொல்லி முடிச்சு ஊற்றுறாங்க. என்ன செய்கிறது, அங்கிட்ட ஒருத்தன் தொப்புன்னு அடிக்கிறான், ஆனால் நான் தப்பிச்சிடுறேன். இவனை ஐயா ஒரு கிலோ நான் திரும்ப போகிறேன் கைஸ். கில்லு அடிக்கிறேன் நான். இன்னும் 3 பேர். அதான் நான் பார்த்தேன், ஒரு ரவுண்ட் ஜெயிச்சுனா ஒரு ரவுண்ட் தோற்றுருமே. நல்லதாக போச்சு, சூப்பரா டீமுங்களா. ஃபஸ்ட் ரவுண்ட் நல்லா இருக்கிறாங்க. அந்த UMP நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த
AN94 நெக்ஸ்ட்டு பிசனா ஒரு டெசல்டிக்கல். இதுக்கு பிடிச்ச கண்ணு டெசல்டிக்கல். செம்மையாக மண்டியில் எக்ஸாட் போடுறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணு, ஆனால் ஈஸியாக பண்ண தெரியாது. டேய் யாராடி அப்படிங்க, சும்மா சொன்னுங்க, நான் யாரும் இல்லை, நான் உங்களுக்கு பூட்டாண்டி. டேய் வந்து ரிவே பண்ணுறா, டேய் அப்புறம் வேடிக்கிறான்டா, வந்து உன் டீமை ரிவே பண்ணுறா. நல்ல மச்சனாக இருக்கானே, நல்ல மச்சனாக இருக்கானே. நான் உனக்கு ரிவே பண்ணேன், வாப்பா. அவன் ரிவே பண்ணேன். 2 பேரும் பறிஞ்சு இந்த அடிக்கிறான். சரியா, 2 பேரும் பறிஞ்சு இந்த அடிக்கிறான். ஐயோ, நான் ஒரு வெளியே போய்த்தானே. டேய் சூப்பர்ரா, டேய் சூப்பர்ரா. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அது சிறப்பாக செய்யறா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். உங்களால் செய்ய முடியுமோ அது சிறப்பாக செஞ்சிய. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் 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 பாய்.